காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான கொரியன் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட நேம் வந்து ஹோம் ஃபெட்டல். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பொண்ணு தான் காமிக்கிறாங்க. இவளோட பேர் நானா. இவன் என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒரு பெயிண்டிங் வரையணும் போல இருக்குது. அதுக்காக தான் வந்து அந்த பெயிண்டர் எங்கே இருக்காருங்கிற மாதிரி தேடிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு ஓரமாக ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த பெயிண்டர் இருக்கார்ல அவரோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் வந்து வழிலாம் சொல்கிறார், லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து போங்கிற மாதிரி. ஓ அப்படியாங்க, சரிங்க சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ அங்கேருந்து போயிடுறா. போய் எல்லாத்தையும் சுற்றி தேடி பார்க்கறதுக்குள்ளேயே தலைலாம் சுற்றிடுது. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வீட்டை கண்டுபிடிச்சி வந்தா. அந்த பெரியவர் இங்கே உட்காந்துருக்காரு. ஆமாம் நீங்கள் எப்படி இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு முன்னாடி எப்படி வந்தீங்கிற மாதிரி கேட்கும்போது நான் தாம்மா அந்த பெயிண்டரேங்கிற மாதிரி சொல்கிறாரு. எது நீங்கள் தான் பெயிண்டரா? இதை முதலே சொல்லியிருக்கலாமேயா, எதுக்கியா என்னை இப்படி சுற்றி சுற்றி அலைய விட்ட, வழி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே தலைலாம் சுற்றிருச்சு தெரியுமாங்கிற மாதிரி சொல்லும்போது சரி வீடு வீடு என்ன வேணும் உனக்குங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாம் ஃபஸ்ட்டு எனக்கு முன்னாடி எப்படி வந்தீங்க அதை சொல்லுங்கிற மாதிரி கேட்கும்போது நான் இங்கே இருக்கேன், எனக்கு ஷார்ட்கட்லாம் தெரியும் வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது அதையே என்கிட்டயும் சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு என்ன நீ சொல்லியிருந்தேன்னா உன் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்திருப்பேன்லங்கிற மாதிரி சொல்லும்போது வயசானாலும் வாய் மட்டும் குறையாது உங்களுக்குங்கிற மாதிரி இவ வந்து அவரை திட்டிகிட்டு இருக்கா. ஆமாம் இந்த பையனை சுற்றி எதுக்கு இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, என்ன விஷயம், இதெல்லாம் உங்களோட கற்பனை தானேங்கிற மாதிரி கேட்கும்போது இது என்னோட கற்பனைலாம் கிடையாது, இது ஒரிஜினல் தான், ஆக்சுவலாக வந்து அந்த பையனே நான் தான் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. எது நீங்களா, என்ன கதையாக விடுறீங்கிற மாதிரி கேட்கும்போது நான் கதை சொல்ல உண்மையை தான் சொல்கிறேங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. உனையவே கேட்குறா. அப்போ சொல்லுங்கள் அந்த கதை என்னன்னு சொல்லுங்கள் நானும் கேட்குறேங்கிற மாதிரி சொல்லும்போது பெயிண்டிங் வரைகிறதுக்கு 10 ரூபானா கதை சொன்னால் 10,000 ரூபாங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் விளையாடாதீங்க, எப்படியும் பெயிண்டிங் வரைகிற வரைக்கும் உங்களுக்கும் போர் அடிக்கும் எனக்கும் போர் அடிக்கும், பேசிகிட்டே இருந்தால் டைம் போகிறது தெரியாதுல்லங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இவர் தான் அந்த பையனா, இவர் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த சைனீஸ் மூவியில் அதுக்கப்புறமா வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவிலாம் காட்டுவாங்கள்ல, ஒரு இடம் இருக்கும் அங்கே வந்து நிறைய பொண்ணுங்களாம் இருப்பாங்க, ஜென்ஸ்லாம் அங்கே போனால் அவங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறது டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இடம் போல் இருக்குது. அங்கே தான் இவர் வளர்ந்துருக்காரு. நம்ம ஹீரோவோட அம்மா வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் நம்ம ஹீரோ வந்து பிறந்துட்டான் போல இருக்குது. அப்பா யாருன்னு கூட நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. இப்போ வந்து அப்படியே பாஸ்டில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து கையில் பெயிண்ட்டும் ப்ரஷ்ஷுமா உட்காந்துருக்கான், யாரையோ வரைகிறதுக்காக தான் உட்காந்துருக்கான். ஆப்போசிட்டில் இருக்க லேடி வந்து வரைஞ்சி முடிச்சிட்டியாங்கிற மாதிரி கேட்கும்போது நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, எனக்கு எப்படி வந்து வரைகிறதுனே தெரியல, கண்ணு எங்கெங்கேயோ போகுதுங்கிற மாதிரி சொல்லும்போது அவ்வளோ அழகாக நான் உண்மையிலே இருக்கேன் உண்மையை சொல்லுங்கிற மாதிரி கேட்கும்போது இவனும் வந்து ஏதோ வளைஞ்சிட்டு உட்காந்துருக்கான். அப்போ அங்கேருந்து வந்து அவனோட ஆன்ட்டி காதை பிடிச்சி திருகி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. உன்னை என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடான்னு சொன்னால் இங்கே வந்து பொண்ணுங்களை பெயிண்டிங் வரைஞ்சிட்டு உட்காந்துருக்குற, நீ திருந்தவே மாட்டேன், உங்கள் அம்மாவோட விஷயம் வந்து காப்பாற்றணும்னு உனக்கு தோணவே இல்லையா, கடைசியாக உங்கள் அம்மா சாகும்போது என் பையனை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு ஆஃபீஸர் ஆக்கிடுன்னு சொன்னாங்க, அதுக்காக நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் நீ என்னென்ன பொண்ணுங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் அப்பவும் அந்த பக்கம் போகிற பொண்ணுங்களை பார்த்து கை காமிச்சிட்டு உட்காந்துருக்கான். இவங்க சொல்கிறாங்க டே என்னோட கோவத்தை கலராதுடா, ஓரளவுக்கு மேலே நான் பொறுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது விடுங்க விடுங்க, இப்போ என்ன இங்கே இருக்கிறதே எனக்கு ஜாலியாக தான் இருக்குது, நான் தான் டிரான்ஸ்லேட்டர் ஆக போகிறேன்னு சொல்கிறேன்ல, அது மூலயமா நிறைய காசு கிடைக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பாரு இங்கே இருக்கணும்னா நீ படிக்கணும், அப்படி இல்லைனா இங்கேருந்து அடித்து துரத்தி விட்டுருவேங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்களாம் அப்படி பண்ண மாட்டீங்க ஆண்டி, சின்ன பிள்ளைலேருந்து உங்கள் கூடயே இருந்திருக்கேன், எப்படி நீங்கள் என்ன அப்படி அடித்து துரத்துவீங்கிற மாதிரி கேட்கும்போது அடுத்த செகண்டுக்கு ஆளை கூப்பிட்டு இவன் வெளில அடித்து துரத்துங்கிற மாதிரி சொல்லி வெளியில் தள்ளி கதவை சாத்திடுறாங்க. இவன் வெளியில் வரும்போது ஜிஜிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறா. உப்பா நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் திருப்பி இங்கே வரமாட்டிங்களா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், வந்துருங்க, ஆன்ட்டி கோவமாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் சமாதானம் ஆயிடுவாங்க, நான் போய் பேசுவாங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை இல்லை நான் சீக்கிரமாக வந்துடுவேன், நானும் இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கேன்ல, கொஞ்ச நாள் போய் வெளியில் சுற்றி பார்த்துட்டு வரேன், ஆன்ட்டி வந்து சீக்கிரமே சரியாயிருவாங்க, அதுக்கப்புறமா நான் வந்துடுறேன், நீ பார்த்து பத்திரமா இருங்கிற மாதிரி இவகிட்ட இவன் சொல்கிறான். அவனும் அதே மாதிரி தான் அப்பா பார்த்து போங்கிற மாதிரி ரொம்ப பாசமாக பேசுகிறா. அப்படியே ஹீரோவும் வந்து ஊருக்குள்ளே அப்படியே நோட்டை விட்டுக்கிட்டே போகும்போது அங்கே ஒரு இடத்துல வந்து டெம்பிள் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த காலத்தில் வந்து அரண்மனையில் அரசர் கீழே வேலை பார்க்குறவங்க, அவங்க வந்து அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்க ஒய்ஃபை வந்து அவங்க பட்டத்தெல்லாம் பறித்து அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சுருவாங்க போல இருக்குது. அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப சோகமாக பாவமாக நின்றுட்டு இருக்காங்க, ஏன்னா இதுக்கப்புறம் அந்த கோயிலே தான் இவங்க வாழணும். இதெல்லாம் நினச்சி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா பக்கத்தில் இருக்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கா, ஏன் இது மாதிரி தண்டனை பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடைக்குது, இது மாதிரி தண்டனை யாருக்குமே கிடைக்கக்கூடாது, இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்கிற மாதிரி பேசிகிட்டே நிற்கும் போது அப்படியே ஹீரோ பார்க்குறான் ஹீரோயினா, பரவாயில்லையே நம்மள மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறாளேங்கிற மாதிரி அப்படியே அவளே பார்த்துட்டு இருக்கும்போது அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. சரி நம்ம போய் ஊருக்குள்ளே சுற்றி பார்க்கலாங்கிற மாதிரி ஹீரோ வரும்போது அங்கே ஒருத்தர் வந்து இந்த அகோரி மாதிரி வந்துட்டுருக்காரு. அவரை பார்த்தோன்னே உனக்கு பயமாயிருச்சு, ஏன்னா அவர் ட்ரெஸ்ஸே போடாமல் வந்துட்டுருக்காரு. உடனே வந்து என்னை ஒன்றும் பண்ணிடாத, என்னை விட்டுடு, நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஓட ட்ரை பண்ணும்போது ட்ரெஸ் வச்சு
தான் நீ கூடியா, எதுக்கு இந்த மாதிரி என்ன பார்த்து பயப்படுறங்கிற மாதிரி அவர் இவங்கிட்டேருந்து ட்ரெஸ்ஸை பிடுங்கி போட்டுக்கிட்டு 2 பேர் சேர்ந்து கடைக்கு தான் வராங்க. இவன் கேட்குறான், புதுசாக வந்து இறங்கியிருக்கே, எங்கேருந்து வந்திருக்குங்கிற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா, இவ்வளோ நாள் தவம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தான் வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து நார்மல் ஹியூமன் தான், என்கிட்ட நீ நார்மலாகவே பேசலாங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ இவனை வச்சு ஒரு பிளான் போட்டுட்டான். உடனே என்ன பண்ணுறான், அவங்க ஆன்ட்டி இருப்பாங்களே அந்த இடத்துக்கே வந்து அந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு இவர் தான் நம்மளோட கெஸ்ட்டு, உள்ளே அலோவ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது அவனாலையும் எதுவும் பேச முடியல, அப்படியே உள்ளே விட்டுடுறான். வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் மாறி மாறி உட்காந்து ஒரே பேச்சு தான் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த அகோரி மாதிரி இருக்கார்ல அவரோட பேசா அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் ஃபேஸை வச்சு அவங்களோட தலையெழுத்தையே சொல்லிடுவேங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ கேட்குறான், அப்போ என்னை பற்றி சொல்லுங்கள், என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற மாதிரி கேட்கும்போது, உங்களை பார்த்தா நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு, அப்படியே மூஞ்சிலே எல்லா கலையும் நடனம் ஆடுதேங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே சொல்கிறீங்க, மேலே சொல்லுங்கிற மாதிரி கேட்கும்போது, உங்களை பார்த்தா இந்த காதலுக்கெலாம் ராஜா மாதிரி இருக்கீங்க, உங்கள் பின்னாடி பொண்ணுங்க சுற்றிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாங்க உண்மைதாங்க மேலே சொல்லுங்கிற மாதிரி கேட்கும்போது, உங்களோட அப்பா எப்படியும் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவராக இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், எங்கள் அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது, இதில் பெரிய பொறுப்பில் இருந்தால் என்ன, சின்ன பொறுப்பில் இருந்தால் எனக்கு என்னங்கிற மாதிரி அவன் அசால்ட்டாக எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோட ஆன்ட்டி இருக்காங்களா, அவங்க வந்து யார்கிட்டயும் ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா, இவங்க வந்து நிறைய கடன் வாங்கியிருக்காங்க போல இருக்கு, அது இன்னும் திருப்பி கட்டலையா, அதுக்காக அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, ஒழுங்காக கடனை கட்டுங்க, அப்படி இல்லைனா இந்த இடத்த என் பேருக்கு மாற்றிப்பாங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் கெஞ்சி பார்க்குறாங்க. அவர் ஒரே வார்த்தை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுறாரு, ஒழுங்காக கடனை கட்டிடுங்க, அப்படி இல்லைனா எல்லாரையும் பிடிச்சி வெளில தள்ளிட்டு வீட்டை பூட்டி சாவியை நான் எடுத்துகிட்டு போயிடுவேங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி விட்டுட்டு தான் போகிறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தா ஹீரோவும் சாவும் வந்து காசை கொடுக்கலையாம், அதுக்காக பிடிச்சி வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க, 2 பேரையும் பிடிச்சி அடைச்சி வைங்க, பின்னாடி யூஸ் ஆவானுங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சிடுறாங்க. அப்போ இந்த ஜிஜி இருக்கால அந்த பொண்ணு தான் வந்து ஹீரோவுக்காக ஃபுட்டுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. உப்பா பசிக்குள்ள உங்களுக்கு, இதை சாப்பிடுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது உங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கேருந்து போயிடுறா. இவன் கத்திட்டு இருக்கான், கதவை திறந்து விட்டாலே நான் வெளில வந்துடுவேண்டி, திறந்து விட்றீங்கிற மாதிரி சொல்லும்போது அவள் வந்து இல்லை எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அப்போ அங்கே 3 பொண்ணுங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காளுங்க. என்ன விஷயங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, ஆனால் வந்ததுலேருந்து நாங்கள் என்ன பண்ணாலும் அவங்க சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டாங்க, ரொம்ப ரூடாக இருக்காங்க, ஓவராக பேசுகிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோ நான் ஐடியா கொடுக்குறேங்கிற மாதிரி அவன் ஆன்ட்டியை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் வேணால் எனக்கு காசு கொடுங்க, இதை வந்து நான் சரி பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ எப்படி சரி பண்ணுவ, எங்களாலே முடியல, உன்னால் எப்படி முடியுங்கிற மாதிரி கேட்கும்போது இவன் போய் பார்க்குறான். பார்த்த அடுத்த செகண்டே என்ன விஷயங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். உடனே அவங்க ஆன்ட்டி கிட்ட சொல்கிறான், ஆன்ட்டி இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணிக்கிறேன், நான் போயிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி அவங்கள கூப்பிட்டு போயிட்டு இவன் சர்வ் பண்ணுறான். எல்லாமே முடிச்சுட்டு வந்து இவங்க ஆன்ட்டி கிட்ட சொல்கிறான், அது வந்து பையன் இல்லை பொண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது, இது பொண்ணுங்களே இந்த இடத்துக்கு எதுக்கு வராங்கங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு என்ன கஷ்டமோ வந்திருக்காங்க, சரி விடுங்க, இதுக்கப்புறம் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ ஒன்றும் பண்ண வேணாம், இன்றைக்கி பண்ணதே போதும், போய் ஜெயிலுக்குள்ளே உட்காருங்கிற மாதிரி திருப்பி அந்த ரூம்குள்ளே போட்டு அடைச்சிடுறாங்க. இந்த பக்கம் கோயில் மாதிரி ஒரு இடத்துல இந்த பொண்ணுங்களாம் இருப்பாங்கள்ல, அங்கே ஒரு பொண்ணு வந்து மேக்கப் போட்டிருக்காளாம். அதனால பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இடத்துல மேக்கப் போடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, இரு நான் போயிட்டு இங்கே சீனியர் லேடி இருக்காங்களா அவங்க கிட்ட போட்டு கொடுக்குறான், அதுக்கப்புறம் இருக்கு உனக்குங்கிற மாதிரி சொல்லும்போது, ப்ளீஸ் போகாதீங்க, இருங்க வெயிட் பண்ணுங்க, நான் என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன், எப்படி இதெல்லாம் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறமா நீங்கள் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி இவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று அந்த இடத்துக்கு பையன் மாதிரி கெட்ட போட்டு வந்ததே இவங்க தான் போல இருக்குது, அதனால இவங்கள்ட்டையும் அந்த மாதிரி இடம் ஒன்று இருக்குங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி தான் இந்த உள்ள வந்து ஹீரோவை தான் தேடிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் ஹீரோவை காணோம், எங்கே போனானுங்க, அடியில் ஓட்ட போட்டு போயிருப்பானுங்களோங்கிற மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. உடனே அவங்க ஆன்ட்டியும் எட்டி ஒரே மிதி 2 பேரும் அங்கேயே விழுந்துடுறானுங்க. ஆன்ட்டிலாம் போட்டு செம்மையாக 2 பேரையும் அடித்து மூஞ்செல்லாம் உடச்சிடுறாங்க. ஹீரோ உட்காந்துருக்கான், சரி விடுங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், எதுக்கு இந்த மாதிரி அடித்து துன்புறுத்ததெல்லாம் செய்கிறீங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து சிரிச்சிட்டே உட்காந்துருக்கான். ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு நேற்று ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க வாங்குற மாதிரி கேட்கும்போது, சும்மாலாம் என்னால் வர முடியாது, பேசாமல் நம்ம ஒரு டீலிங் போட்டுக்கலாங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிளான் சொல்கிறான். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எதுவுமே புரியல, என்னடா சொல்ல வர நீங்கிற மாதிரி கேட்கும்போது, வாங்க வெளியில் உட்காந்து தெளிவாக பேசலாங்கிற மாதிரி இப்போ தான் இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், இந்த காலத்தில் ஆம்பளைங்க மட்டும் இல்லை பொம்பளைங்களுக்கும் மனசுக்குள்ளே நிறைய கஷ்டம்லாம் இருக்கும், அவங்க அதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப முடிச்சிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி வந்து லேடி கூட அந்த மாதிரி தான் இருந்தாங்க, அதனால இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தினா மட்டும் போதும், அவங்க நிறைய பேர் இங்கே வருவாங்கங்கிற மாதிரி சொல்லும்போது, வந்தாங்கன்னா அவங்க தான் பொண்ணுங்களை பார்த்தாலே மிரண்டு ஓடுறாங்களேங்கிற மாதிரி சொல்லும்போது, எதுக்கு பொண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் மற்ற விஷயத்தலாங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து இந்த சார் இருக்கார்ல அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட நிறைய போஸ்டரை கொடுத்து அவரை போய் கொடுக்க சொல்கிறாங்க. அவர் போய் எல்லார்கிட்டையும்
கொடுக்குறாரு. ஆனால் எந்த லேடிஸுமே வாங்குற மாதிரி தெரியல. வாங்கி வாங்கி தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. சில பேர்லாம் இவரை பார்த்து பிச்சைக்காரன்னு நினச்சி தட்டில் காசு போட்டு போகிறாங்க. சரி என்னடா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இருந்தாலும் விடாமுயற்சியாக நான் முயற்சி பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே போயிட்டு அந்த பேப்பரை சுட்டி சுட்டி தூக்கி போட்டுட்டு இருக்காரு. இவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் முன்னாடி போயிட்டு அவங்களுக்கு வந்து என்ன கஷ்டம்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு ட்ரிங்க்ஸ்லாம் ஊற்றி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் செஞ்சு காமிக்கிறான். இவன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஆன்ட்டி கிட்ட வந்து டீலிங் போட்டிருப்பான், எனக்கு இவ்வளோ காசு தரணுங்கிற மாதிரி. அதே மாதிரி நிறைய காசு வந்ததில் அவங்க ஆன்ட்டியும் கொஞ்சம் காசு ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த இடத்துல நிறைய லேடிஸ்லாம் இருப்பாங்கள்ல, இவங்க எல்லாருமே இவங்க கூட தான் வளர்ந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, நான் எல்லாத்துக்கும் பே பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லும் போது இவ்வளோங்களும் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு இருக்காளுங்க. அப்போ கேட்குறான், ஆமாம் நீ அவங்கக்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக டீல் போட்டு காசு வாங்கின, அப்புறம் இதுக்கு இவங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க, நான் கூட வேறு ஏதோ பண்ணுவேன்னு நினச்சேங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க தான் என்னோட ஃபேமிலி, இவங்களுக்கு தான் நான் வாங்கி தர முடியும், வேறு என்ன பண்ண போகிறேன், அதனால தான் நான் கூப்பிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த ஜிஜி வந்து சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாருங்கள் இந்த ஹேர் பின் நல்லா இருக்கா, இது வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகும்போது போட்டுப்பேன், இது வந்து உங்களை மாதிரி ஒரு பையன் நான் பார்த்து எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறனோ அப்போ உங்கள் ஞாபகமாக நான் இது வச்சுப்பேங்கிற மாதிரி அவர் ரொம்ப பாசமாக பேசுகிறா. இவனும் வந்து சரிம்மா நீ உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கோ, இது உனக்கு அழகாக இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வரும்போது அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வாங்க வச்சு ஏதோ பழத்தை பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஹைட் ஏட்ட மாட்டேங்குது. பக்கத்தில் வேற ஒரு குட்டி பொண்ணு, அக்கா இந்த பக்கம் ட்ரை பண்ணு, அக்கா அந்த பக்கம் ட்ரை பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. இதை பார்க்குற ஹீரோ அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தோன்னே ஜிஜி கேட்குறா, என்ன அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காளாங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, உனக்கு சொன்னால் புரியாது, இது வேறங்கிற மாதிரி சொல்லும்போது சரி என்னமோ பண்ணிட்டு போ, நான் கிளம்புற டைம் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிஜி அங்கேருந்து போயிடுறா. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவங்க அம்மாவும் இதே மாதிரி தான் ஒரு கம்பை எடுத்துகிட்டு வந்து இவன் கேட்குற பழத்தெல்லாம் பறித்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஹீரோயினை பார்க்கும்போது இவனுக்கு தோணுது. ஆக்சுவலாக ஹீரோயினை பார்க்கும்போது அவங்க அம்மா மாதிரி தெரியுது இவனுக்கு. உடனே இந்த இடத்துக்கு வந்த ஹீரோ, இங்கே பாருங்கள் உங்களால் முடியலன்னா என்கிட்ட கொடுங்க, நான் பறித்து தரேன், எனக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டருங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி கம்பை வாங்கினவன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் அதை வந்து பறிக்கவே முடியல. உடனே அங்கே உட்காந்துருக்க சாவை பார்த்து இங்கே வாங்க பெரிய மனுஷரே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எதுக்கு நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தென்னாவட்டாக பேசும்போது நீங்கள் என்னோட வேலையால் இதை மறந்துட்டீங்களாங்கிற மாதிரி இவன் கண்ணடிச்சு காமிக்கிறான். அவருக்கும் ஒரு கடத்தில் புரிஞ்சிருது. அங்கேருந்து வந்தவர் இவன் கிட்ட வந்து, டேய் ஏன்டா சொல்கிறதுக்கு ஒரு வேலையே இல்லையா, வேலைக்காரன்னு சொல்கிற, சரி கொடுத்து தோலை, இன்னைக்கு ஒரு நாள் தான் மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு அப்படியே பழத்தெல்லாம் பறித்து கொடுக்குறாரு. அதுலேருந்து ஒன்று எடுத்து ஹீரோ வந்து தொடச்சிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து இந்த குட்டி பொண்ணுக்கிட்ட கொடுங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ அங்கேருந்து போயிடுறா. எது நான் கொடுத்து இந்த பொண்ணு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா, அப்போ என்ன நான் அவ்வளோ கேவலமாக இருக்கேன், என்னை பார்த்து இந்த பொண்ணுக்கு பிடிக்கல போல இருக்கேங்கிற மாதிரி அப்படியே அந்த பழத்துக்கிட்ட பேசிட்டு நின்றுட்டு இருக்கான். ஆமாம் இவளோட பேர் என்னவா இருக்கும், நம்ம கேட்காம விட்டுட்டோமேங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்கிறா, அவங்களோட பேர் ஹேவோன், பேர் சொல்லிட்டான்ல இந்த பழத்தையும் கொடுங்கிற மாதிரி கையில் இருந்ததையும் பிடுங்கிட்டு போயிடுறா. அன்றைக்கி நைட்டு வந்து ஹீரோவோட இடத்துக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலே கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம்னா என்னன்னு தெரியறதுக்குள்ளேயே அதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்கிற மாதிரி அவங்க செமையாக புலம்புறாங்க. இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் இருக்க ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், அவங்க வந்து டெய்லி வருவாங்க, வரும்போது அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நான் சைலண்ட்டாக கேட்பேன், அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும், ஏன்னா நம்ம சொல்கிறது கேட்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு தைரியமாக இருக்கும், அவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியா நீங்கள் வேறு லெவல் போங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது சீச்சி நான் யாரையும் லவ் பண்ணது இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அப்படி பாஸில் காமிக்கிறாங்க, இவன் தான் வந்து ஹீரோயின் பின்னாடி சுற்றிட்டு இருந்திருக்கான். ஹீரோயின் ஒரு நாள் தனியாக நிற்கும் போது இங்கேருந்து போனவன், இங்கே பாருங்கள் மேடம் நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம், சரி வரீங்களா ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை இந்த கோயிலில் தான் நான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன், எதுக்காகனா என் அண்ணனுக்காக, என்னால் இங்கேருந்து வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துக்கு வந்து சங்மின்னு ஒருத்தன் வரான். அவன் என்ன சொல்கிறான், யார் இவன், எதுக்கு இவன்கிட்ட நீ நின்று பேசிகிட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு அவங்கள முன்னாடியே தெரியுங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியா சரி உங்கள் அப்பா பேர் என்ன, எந்த ஃபேமிலிங்கிற மாதிரி கேட்கும்போது எங்கள் அப்பா பேர் நல்ல பேருங்க, எங்கள் ஃபேமிலி நேம் கூட நல்ல நேம் தான், அது வந்து சொல்லக்கூடாது வெளில சொன்னால் தப்பாக போயிருங்கிற மாதிரி சொல்லும்போது ஃபேமிலி நேம் கூட சொல்ல மாட்டேங்கிற, உன்னை பார்த்தா ஏதோ டவுட்டாக இருக்குங்கிற மாதிரி இவன் சொல்லும்போது டவுட்டாக இருந்துச்சுன்னா என்கிட்ட பேசாத, உன்னை பேசுன்னு யார் சொன்னாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ வந்துடுறான். உடனே சங்மின்னு சொல்கிறான் ஹீரோயின் கிட்ட, இங்கே பாரு இந்த மாதிரி தெரியாத ஆளுங்கிட்டலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் வந்து இந்த
நாட்டில் இருக்கிற ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட பையன் போல இருக்குது. அப்படியே கெத்தாக போகிறான். போகும்போது ஹீரோவுக்கு வேற ஒரு காட்டி விட்டுட்டு போயிடுறான். இருந்தாலும் வந்து ஒரு கெத்தாக தான் உட்காந்துருக்கான் அவனும். இந்த பக்கம் பார்த்தா இந்த சார் இருக்கார்ல, அவர் வந்து ஏதோ மரத்தை பழுக்கிறதுக்காக வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஆன்ட்டி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் இந்த ஒர்க்லாம் இருக்குது போய் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது, எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் யார் எனக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு, அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தா என்னோட சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க, என்னை மரியாதை இல்லாமல் கூப்பிட்டுட்ருக்கீங்க, நான் உங்களோட பெரியவன், அதனால வந்து மரியாதையை கூப்பிடுங்கிற மாதிரி சொல்லும்போது, எது நான் உன்னோட சின்ன பொண்ணாங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தான் தெரியுறீங்க, அழகாக வேற இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கிற மாதிரி சொல்லும்போது, எது நான் சின்ன பொண்ணு நான் அழகாக இருக்கேனா, இணையா பேசிகிட்டு இருக்கா, பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன், எப்படியும் என்னை விட 10 வயசு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இவங்க யோசிக்கிறாங்க, உண்மையாவா நான் அழகாவா இருக்கேன், பார்க்க லுக்கு வந்து எங்காவா தெரியுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க தனியாக புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ அடுத்த நாள் வந்து அப்படி குதிரையில் வந்துட்டு இருக்கான். குதிரையை பார்த்துனே இந்த குட்டி பொண்ணு நானும் அதில் ஒரு ரைட் போகணுங்கிற மாதிரி குதிச்சு நின்றுட்டு இருக்கா. ஹீரோ உடனே சாக்கிட்ட சொல்கிறான், அந்த பொண்ணு எப்படியாவது தள்ளிட்டு போயிடு இங்கேருந்து, நான் வந்து எப்படியாவது ஹீரோயின் கிட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்லி பிளான் போட்டு தான் வந்திருப்பான் போல இருக்குது. அதே மாதிரி சாவும் வந்து வாமா நான் அவனை கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லி அந்த குட்டி பொண்ணு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. உடனே ஹீரோ சொல்கிறான், நம்ம 2 பேர் தானே இருக்கோம், அதனால போயிட்டு இன்னைக்கு ஒரு காஃபி குடிக்கலாமே தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினும் சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பழக்க தோஷத்தில் என்ன பண்ணிடுறான், அப்படியே எடுத்து ஊட்டுறதுக்கு வந்துடுறான். அவள் கேட்குறா என்ன பண்ணுறீங்கிற மாதிரி கேட்கும்போது, அச்சோ ஒன்றும் இல்லைங்க பழக்க தோஷம், நான் வந்து என் கூட இருக்க எல்லாருக்குமே ஊட்டி விடுவேனா, அதனால அந்த பழக்கத்தில் ஊட்ட வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் வந்து ரியலைஸே பண்ணுறான் எந்த அளவுக்கு இதை பழகிருக்காங்கிற மாதிரி. அப்புறம் கேட்குறான், எதுக்கு நீங்கள் இங்கேயே தங்கியிருக்கீங்க, என்ன விஷயங்கிற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைங்க எங்கள் அண்ணன் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறான், அதனால தான் அவனுக்காக நான் வந்து இங்கே ப்ரே பண்ணிகிட்ருக்கேன், அவன் பாஸ் ஆகிட்டானா கண்டிப்பாக நான் இங்கேருந்து போயிடுவேங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி அன்னைக்கு ஒருத்தவனை பார்த்துமே அவன் யார் சரியான லூசு பையங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னது அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கும்போது, இல்லை அவர் யாருங்கிற மாதிரி கேட்கும்போது, அவர் சங்மீன், அவர் வந்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு தான், அவர் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப க்ளோஸுங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படியா ஆனால் பார்த்தா வேறு மாதிரி தெரிஞ்சிச்சு, உங்கள்கிட்ட வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுற மாதிரிலாம் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை அவர் ரொம்ப நல்லவர், அதுவும் இல்லாமல் அவர் என்ன சின்ன வயசுலேருந்து தங்கச்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கள் நீங்கள் பார்த்தோன்னே ஒருத்தவங்களாம் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, யார் எப்படின்னு தெரியாது, சரி என்னை பற்றி நீங்கள் என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்கிற மாதிரி கேட்கும்போது, உங்களை பார்த்தா ஃப்ராடு மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறா. இங்கே பாருங்கள் நான் ஃப்ராட்லாம் கிடையாது, என்னை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கேன், அப்பியரன்ஸை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள், சட்டுன்னு நான் ஃப்ராடுன்னு ஒரு முடிவுக்கு வராதிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு அங்கேருந்து வந்துட்டு அக்கா போகலாம் டைம் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து கூட்டி போயிடுறா. இந்த குட்டி பொண்ணு தான் வந்து நம்ம ஹீரோயினோட அண்ணனை பார்த்துட்டு இருக்கா போல இருக்கு. அவன் வந்து தப்பாக படிச்சுட்டு இருக்கான். உடனே இவன் என்ன பண்ணுறா, ஒரு கடத்தில் டென்ஷன் ஆகிட்டு அந்த போயமோட லைன்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கா. உடனே அவன் கேட்குறான், எப்படி இவ்வளோ கரெக்டாக சொன்னங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷமா இதே தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, இதே மாதிரி இதை கேட்டு எனக்கே மனப்பாடம் ஆகிடுச்சு, இப்போ என்னை விட்டால் கூட எக்ஸாம் பக்காவாக எழுதிடுவோம் போல இருக்கு, இன்னமும் தப்பாக படிச்சுட்டு இருக்கீங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி விடு உன்னோட மெமரி பவர் அவ்வளோ நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது திருப்பி வந்து அவன் படிக்க ஆரம்பிச்சிடுறான். இவன் நெஞ்சில் போட்டு அடிச்சுக்கிறா, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கொடுமையை நான் தாங்க போகிறேன்னா தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கடத்தலாம் பொறுக்க முடியாமல், இங்கே பாருங்கள் இன்னமும் தப்பாக படிக்காதீங்க, வேற யாவது மாற்றி படிங்க, என்னால் முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கே கதறிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு சங்மீன் வரான். வந்துட்டு இந்த ஹீரோயினோட அண்ணன்கிட்ட கேட்குறான், ஆமாம் நீ என்ன தான் பண்ணலான்னு மனசில் நினச்சிட்டு இருக்க, ஒழுங்காக பாஸ் ஆயிரு, உன்னால் ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறா, உனக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு அவள் கோயிலே இருக்கா தெரியுமா, அந்த பொண்ணுக்கு என்ன வயசாகுது, கல்யாணம் பண்ண வேணாமா, எவ்வளோ நாள் உனக்காகவே அவள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவா அவள் லைஃப்ங்கிற மாதிரி கேட்கும்போது இவனுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவனும் வந்து யோசிச்சு பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறான். வரும்போது ஹீரோ வழியில் நின்றுட்டு இருக்கான். வந்தவன் சும்மா போயிருந்தாலும் பரவாயில்ல, ஹீரோ வம்பிழுக்கிற மாதிரி வந்து, என்னம்மா இங்கே வந்து நின்றுட்டுருக்க, இப்படிலாம் வந்து தெரியாத இடத்துலலாம் வந்து நிற்கக்கூடாது, அப்புறம் வந்து பிடிச்சி விட்டு போய் ஜெயிலில் போட்டுருவேன் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லும்போது, உங்களுக்கு என்ன தெரியும், நானும் ஹீரோயினும் ரீசெண்டாக தான் மீட் பண்ணோம், அதுவும் தனியாக போய் டீலாம் குடித்தோம், இப்போ அவங்க வீட்டை தேடி தான் நான் வந்தேன், அவங்க தான் அட்ரஸ் கொடுத்து வர சொன்னாங்கங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. உடனே அவன் சொல்லிட்டு போகிறான், இங்கே பாரு ஒழுங்காக இருந்துக்கோ, இனிமேல் ஹீரோயின் வழியில் வராத, நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், எதுனா நீ பண்ணன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி இவனை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கான். ஆனால் வந்து ஹீரோலாம் இது பெருசாலாம் எடுத்துக்கல, ஏதோ பேசிட்டு போடா, நான் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவாங்கிற மாதிரி இவன் கேஷுவலாக அங்கேருந்து போயிடுறான். இன்றைக்கி வந்து நம்ம ஹீரோக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்க ஆன்ட்டி அங்கேருந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க, டே வாடா நிறைய பேர் வந்திருக்காங்கங்கிற மாதிரி சொல்லும்போது இவர் வந்து ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாரு. அந்த பொண்ணுக்கிட்ட பாய் சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஒருத்தவங்க முடிஞ்சு ஒருத்தவங்க பார்க்கவே முடியல, அப்படியே திரும்பி உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஹீரோ தான் சொல்லியிருப்பான் எல்லாரையும் ஒன்றா வர சொல்லுங்க, நான் எல்லாரும் முன்னாடியும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணி காட்டுறேங்கிற மாதிரி. ஹீரோவும் எப்படியோ
எல்லாரையும் சமாளித்து எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ்லாம் ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்துட்டு மார்ஷல் ஆர்ட்டும் பண்ணி காமிக்கிறான். எல்லாரும் அதை பார்த்து ஸ்டன் ஆகி போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளில வந்தா இந்த ஜிஜி இருக்கால, அவள் வந்து கை நிறைய ட்ரெஸ்லாம் வச்சு நின்றுட்டு இருக்கா. உடனே ஹீரோ கேட்குறான், என்ன எங்கேயாவது போறியாங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் போகிறேன், என்னோட ஹஸ்பண்டை பார்க்க போகிறேங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏதோ ஹஸ்பண்டா என்னடி சொல்லிட்டு இருக்கங்கிற மாதிரி இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது. ஸ்ட்ரைட்டாக போய் அவன் ஆன்ட்டிக்கிட்ட கேட்குறான், ஆன்ட்டி எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? அவளுக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது, அவளை எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த மாதிரி பொண்ணுங்களை இங்கேருந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போனாங்கன்னா சீக்கிரம் விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுவா? அவள் ரொம்ப பாவம், நம்ம அவளுக்கு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு தேவையில்லாமல் பேசாத, எனக்குலாம் 15 வயசு இருக்கும்போதே நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், அவளாவது பரவாயில்ல, ஒருத்தவங்களுக்கு தான் சர்வ் பண்ண போகிறா, நான்லாம் எத்தனை பேருக்கு சர்வ் பண்ணியிருப்பேன் தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்து ஜிஜியை நினச்சி ரொம்ப தான் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜிஜி ரெடி ஆகிட்டு அவளோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கா உள்ள. ஹீரோ இதெல்லாம் தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஜிஜி அந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஜிஜிக்கு பதிலாக அந்த இடத்துல அவங்க அம்மா தான் தெரியுறாங்க அவனுக்கு. ஏன்னா அவள் தான் அவனுக்கு ரொம்ப க்ளோஸு, சிஸ்டர் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்படி இருக்க பொண்ணோட லைஃப் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஹீரோக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்திருக்க மாட்டான். இன்றைக்கி நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க. வந்தோடனே ஹீரோவை பற்றி தான் கேட்குறாங்க. உடனே வந்து நேட்டி தான் சொல்கிறாங்க, சரி விடுங்க, அவருக்கு பதிலாக 2 பசங்க வந்திருக்காங்க, இவங்க இன்றைக்கி சர்வ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க செமையாக பாடுவாங்க, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களும் தாறுமாறாக பாடிட்டு இருக்கானுங்க. இவங்களாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறான், ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினை பார்க்க தான் வந்திருக்கான். ஏன்னா ஹீரோயினை பார்க்கும்போது தானே அவங்க அம்மா ஃபீல் வரும், அதனால தான் அவளை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அவள் தூங்கிட்டு இருக்கா. இவன் பக்கத்தில் வந்து இன்னொன்னே அவள் பயந்துட்டு கையில் கல் எடுத்துடுறா. இங்கே பாரு அவசரப்பட்டு அடிச்சிடாத, நான் எந்த தப்பான நோக்கத்தோடு உனக்கு கூப்பிடல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியில் வாங்குற மாதிரி சொல்லி கூப்பிடுறான். இவளும் வந்து சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி வரா. உடனே ஹீரோ கேட்குறான் ஹீரோயின் கிட்ட, ஆமாம் எதுக்காக நீ வந்து இவ்வளோ ப்ரே பண்ணிகிட்ருக்க, என்ன விஷயங்கிற மாதிரி கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறானா, இவளுக்கு வந்து பர்சிமான்னு சொல்லிட்டு ஒரு பழம்னா ரொம்ப பிடிக்குமா, அது வந்து மரத்தில் உயரமாக தான் காய்க்குமா, அப்படி இருக்கும்போது சீசனில் மட்டும்தான் அது காய்க்குமா. இவங்க அண்ணன் எப்போவுமே சின்ன பிள்ளையிலேருந்து இவளுக்காக மரத்து மேலே ஏறி அதை பறித்து கொடுப்பானா. இந்த மாதிரி ஒரு தடவை மரத்து மேலே ஏறி பறிக்கும் போது கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுடுச்சான். அடிபட்டதுனால அவனுக்கு வந்து உயிர் இருந்துச்சு, ஆனால் அவனோட மெமரி பவர் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சான். அதனால தான் அவனால் இப்போ பாஸ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு. அதுக்கெலாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. அதனால தான் அவனுக்காக நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். அவன் எப்போ பாஸ் ஆகுறானோ அது வரைக்கும் நான் இந்த கோயிலே தான் இருப்பேன், அதை விட்டு போக மாட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இங்கே பாரு, நம்ம லைஃப்பில் வந்து நடக்க வேண்டிய விஷயம் நடந்து தான் தீரும், அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்சு போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு இருக்கிற லைஃப்பை உனக்காக வாழு, அவ்வளோதான் நான் சொல்லுவேங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்காரு. ஐயோ என்ன சூடுது, இதில் ஒரு குளியல் போட்டால் தான் சரிப்பட்டு வருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு ஓடி வரும்போது ஹீரோ என்ன பண்ணுறான், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்காகாது, வா போய் ஒழிஞ்சிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஆன்ட்டி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க இந்த சார் காரில் அவர்கிட்ட போயிட்டு, உண்மையிலே நான் எங்கேவா தெரியுறேன் உங்கள் கண்ணுக்கு சொல்லுங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அதுக்கு என்ன ஒரு 25 வயசு இருக்குமாங்கிற மாதிரி கேட்கும்போது, எது 25 வயசாங்கிற மாதிரி இந்த ஆன்ட்டியே ஷாக் ஆகுறாங்க. இந்த ஆன்ட்டியை வந்து ரொம்ப லோன்லியாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ அவங்களுக்கு என்னென்ன கவலை இருக்கோ இதெல்லாம் சாக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் செட் ஆயிடுச்சு போல இருக்குது. இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயின் குளிருன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் இழுத்து போற்றி விட்டுட்டு, இங்கே இப்போ ரொம்ப குளிர் தான், என் கையை பிடிச்சிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அங்கே 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, போரா கன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லைங்க நான் வந்து சவுத் சைட்லாம் நிறைய கண்ட்ரிக்கு போயிருக்கான், இது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், இதுக்கு மீனிங் என்னன்னா பியூட்டிஃபுல்னு அர்த்தங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சொல்லிட்டே இருந்தவன், உங்களுக்கு ரொம்ப குளிர்து தானே, இங்கே வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிறான். அவளும் வந்து எதுவும் பெருசாக சொல்லலை, ஏன்னா அவளுக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்கு ஹீரோவை. இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேர் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம சாவும் அவனோட ஆன்ட்டியும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோக்கெலாம் நைட்லாம் தூக்கமே வரல, அப்படியே உருண்டுட்டு பரண்டுட்டு படுத்திருக்கான். அப்படியே தூக்கத்துலேயே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க சாய் யோசிக்கிறாரு, இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சாங்கிற மாதிரி. தூக்கம் வராமல் இருந்தவொடனே என்ன பண்ணுறான், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்து கவிதை எழுத ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயினை பற்றி. அப்படியே எழுதிட்டு போயிட்டு அவள்கிட்ட கொடுத்துட்டு அவளை வந்து வெளியிலலாம் கூப்பிட்டு போகிறான். சந்தை பக்கம்லாம் போயிட்டு அவளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்கான். 2 பேருக்கு நடுவில் லவ் ஸ்டோரி நல்லா தான் போயிட்டுருக்கு.
இவளை வந்து வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரலாங்கிற மாதிரி இவன் வரும்போது இவன் என்ன பண்ணுறா, ஸ்ட்ரைட்டாக வந்து ஹீரோ கிஸ் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் கூட நிற்கவே இல்லாங்க இந்த குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. இதெல்லாம் வந்து ஹீரோக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அவன் பார்த்த லைஃப் வேறு, இது வந்து வேறு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஏதோ வந்து அவங்க அண்ணனுக்காக ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவங்க அண்ணன் வந்து தப்பு தப்பாக படிச்சுட்டு இருக்கான். உடனே வந்து அவங்க அண்ணன் கேட்குறான், இங்கே பாரு இந்த வருஷம் நான் முடிஞ்ச அளவுக்கு பாஸ் ஆகிடுறேன், ஒரு வேளை நான் பாஸ் ஆகலைன்னா இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குவாங்கிற மாதிரி கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறானா, எத்தனை தடவை வேணால் ட்ரை பண்ணு, உனக்காக நான் வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த குட்டி பொண்ணு சொல்கிறா, இந்த தடவை மட்டும் நீ பாஸ் ஆகலை அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அடுத்த தடவை வரைக்கும் திருப்பி உட்காந்து உனக்கு வேலை பார்க்க வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ போட்டு நெஞ்சில் குத்திட்டு கிடக்குறா. ஹீரோயினோட அண்ணன் என்ன பண்ணுறான், இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த ஹீரோட ஆன்ட்டியோட இடத்துக்கு வந்துட்டு அங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டான் போல இருக்குது. நைட்டு வந்து அந்த ஆன்ட்டிங்கள்ட்ட தான் பேசும்போது அவங்களே இவனை பார்த்தோன்னே ரொம்ப குஷியாகிடுறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், நம்ம ஜிஜி தான் பார்க்க வந்திருக்கான். ஜிஜி சொல்கிறா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வரக்கூடாதுப்பா, யாராவது பார்த்தா தப்பாக நினச்சிப்பாங்கிற மாதிரி சொல்லும்போது சரி விடு, நான் ஒன்று பார்க்கறதுக்காக தான் வந்தேன், உன்னோட ஹஸ்பண்ட் எங்கே போனார், ஏன் தனியாக இந்த இடத்துல உட்காந்துருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் வரேன்னு சொல்லிட்டு தான் போனார், அவர் வருவார் எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் சொல்கிறான் அவர்லாம் வரமாட்டார், நீ தனியாக வந்து இப்படி கஷ்டப்படாத, வா போயிடலாம் நம்மளோட இடத்துக்குங்கிற மாதிரி கூப்பிடும்போது இல்லை அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு, என் ஹஸ்பண்ட் போய் சொல்ல மாட்டார், வரேன்னு சொன்னால் கண்டிப்பாக வருவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ரொம்ப நம்பிக்கையாக பேசிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு இதுக்கு மேலே என்ன பேசுகிறதே தெரியல. உடனே அங்கேருந்து வந்துடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒரு கடைக்கு தான் கூப்பிட்டு போயிருக்கான் புக்ஸ்லாம் வாங்குறதுக்கு. நிறைய புக்ஸாக வாங்கிட்டு இருக்கான். உடனே இவ கேட்குறா, இவ்வளோ புக்ஸ் எதுக்கு, அதுவும் இந்த லாங்குவேஜ்லாம் என்னன்னே தெரியல, எதுக்கு இதெல்லாம் வாங்குறீங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம் நான் வந்து டிரான்ஸ்லேட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் இதெல்லாம் படிக்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது இவ சொல்கிறா, சும்மா விளையாடாதீங்க, நீங்கள் சிவில்ஸ்க்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, என்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்கிறீங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை உண்மைதாங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஆனால் இவன் கேட்குற மாதிரி தெரியல, நீங்கள் சும்மா போய் தான் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுவீங்கிற மாதிரி இவ வந்து நம்பவே மாட்டேங்கிறா. இவனுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா ஸ்டேட் எக்ஸாம்லலாம் பாஸ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு அப்பா அம்மா பேர் ஃபில் பண்ணணும்ல, அதுக்கு இவனுக்கு பேரே தெரியாது. அதனால அங்கே போனாலும் அசிங்கப்படுவோன்னு தெரிஞ்சுதான் இவன் அந்த மாதிரி வேலையெல்லாம் வேணாம், நம்ம டிரான்ஸ்லேட்டராக போயிடலாங்கிற மாதிரி முடிவு எடுத்திருப்பான். இவன் இந்த மாதிரி சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. அவகிட்ட ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. அப்படியே அமைதியாக அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கான். வரும்போதே அவன் மைண்டில் என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து நம்மளோட ஸ்டேட்டஸை மறந்து போயிட்டோம், நமக்கு யாருமே இல்லை, நம்ம எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோங்கிறத மறந்து இவ்வளோ லவ் பண்ணது ரொம்ப பெரிய தப்புங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த ஜிஜி என்ன பண்ணுறா, ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னு பார்த்தா இவளோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் போல இருக்கு. அவளை கூப்பிட்டுக்கிட்டு இவன் குதிரை மேலே போயிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரும்பி பார்த்தவன் அவளை மதிக்க கூட இல்லை. அப்படியே திரும்பி பார்த்துட்டு அவளை ஒரு லுக் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு திரும்பி போயிடுறான். ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது இந்த விஷயம். இந்த பக்கம் இந்த சங்மீன் இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்கே பாரு நீ வந்து எவ்வளோ நாள் தான் இதே மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க, பேசாமல் நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வந்து உன்னையும் பார்த்துக்கிறேன் உன் அண்ணனையும் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது இவ வந்து சாரி நீங்கள் வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது ஏன் நீ அவனுக்காக தானே சொல்கிற, அந்த ஹீரோக்காக தானே சொல்கிற, அவன் வந்து உனக்குலாம் செட் ஆக மாட்டான், அவன் அப்பா பேர் யாருன்னே அவனுக்கு தெரியல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து அவங்க கூட இருக்க முடியுங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, என்னோட லைஃப்பை எனக்கு பார்த்துக்க தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அமைதியாக அங்கேருந்து எழுந்து வந்துடுறா. நம்ம ஹீரோட ஆன்ட்டிலாம் அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா நம்ம ஜிசி இருக்கால, அவள் வந்து அவள் ஹஸ்பண்ட் அவளை விட்டுட்டு போனதுனால அந்த பிரிவு அவளால் தாங்கிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை ஒரு கட்டத்தில் ஏற்றுக்க முடியாமல் அந்த கோயில் இருக்கும்ல அதோட வாசல்லையே தூக்கு மாடி தொங்கிட்டா போல இருக்குது. இதை பார்க்கும்போது ஆன்ட்டிக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோலாம் அந்த இடத்துல உடஞ்சிட்டான். ஏன்னா அவள் தான் எல்லாம்னு சொல்லி வாழ்ந்திருப்பான். இவன் தங்கச்சி மாதிரி இருந்தவ, பாசமாக சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டவ, இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டாலேங்கிறத அவனால் ஏற்றுக்கவே முடியல. மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் சொல்லியிருப்பாள், அந்த ஹேர் பின்னை வாங்கி தரும்போது உங்களை மாதிரி ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பான், அவர் என்ன நல்லா பார்த்துப்பாரு, அன்றைக்கி நான் இதை போட்டுப்பேங்கிற மாதிரி அந்த ஹேர் பின் கீழே கிடக்கு, அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அவளை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ இந்த பக்கம் இந்த சங்மீன் என்ன பண்ணுறான், போய் ஹீரோயின் கிட்ட ஒரு இடத்துக்கு நான் அவனை கூட்டு போகணுங்கிற மாதிரி சொல்லி அவளை கூட்டுட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே வந்து பார்த்தா ஹீரோ வந்து இந்த கோயிலுக்கு தீ வச்சே எரிச்சிட்டான். அங்கே இருக்கிறவங்களாம் என்னடா பண்ணிட்டு இருக்க, பைத்தியமா நீனு, இந்த மாதிரிலாம் பண்ணாதங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே வந்து சீனியர் லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, அதை நிறுத்து, ஃபர்ஸ்ட் யாராவது நெருப்பு அலைங்க, அது வந்து எங்களோட புனிதமான இடம், இப்படி அதை எரிக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான்,
என்ன புனிதமான இடம், இங்கே உங்களெல்லாம் ஒரு அடிமையாக வச்சுருக்காங்க, அது புரியாமல் புனிதமான இடம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன எனக்கு தண்டனை கொடுக்கணும் அவ்வளோதானே, நான் உங்ககிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் கிட்ட மட்டும் சாரி கேட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி என்ன சொல்கிறான்னா, இதோட இது எல்லாமே முடிஞ்சு போயிடும், இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த கஷ்டமும் வேணாம், இந்த இடம்னு ஒன்று இருக்கவே கூடாது, இங்கே பொண்ணுங்களை அடிமையாக்கவே கூடாது யாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நெருப்பை கொளுத்தி விட்டுட்டு இவன் மேலே கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றிட்டு அப்படியே அதுக்குள்ளே போய் குதிச்சிடலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த நேரம்னு பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம சங்மீனோட ஆளுங்களாம் வந்து எப்படியோ ஒன்று வளைச்சி பிடிச்சிட்டானுங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு சங்மீனும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. சங்மீன் சொல்கிறான், தெரியுதா இதான் இவனோட ரேஞ்சு, இவன் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான், இவனுக்கு அப்பா யாருன்னு தெரியாது, இவங்க அம்மா அப்படிப்பட்ட ஆள் தாங்கிற மாதிரி ரொம்ப பேசினோடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா, இதெல்லாம் காதில் வாங்கல, ஆப்போசிட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஹீரோவை பிளாக் பண்ண மாதிரி, இங்கே பாருங்க அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க, அவனை விட்டுடுங்க, அவன் என்ன வேணால் பண்ணியிருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்காக விட்டுருங்க, உங்ககிட்ட நான் வந்து இதை ஒரு ஹெல்ப்பாக கேட்டுக்கிறேன், ஏன் ஒரு பாவம் பட்ட ஒரு பொண்ணோட வேண்டுதலாக கூட வச்சுக்கோங்க, ப்ளீஸ் விட்டுருங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஏன்னா இவனும் ஹீரோயின் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான், இன்னொருத்தவனுக்காக நீ என்கிட்ட இப்படி கேட்குறியா, இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ ஒன்றும் பண்ணாதீங்க, ஜெயிலில் மட்டும் போடுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா அங்கே இருக்க நிறைய ஜென்ஸ் உட்காந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, உன்னோட டாக்டர் இன்லாம் கூட போனாலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிறவர், ஆமாம் உன்னோட பொண்ணு கூட தான் போனாங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசினவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல கட்டி புரண்டுட்டு இருக்காங்க. இந்த சங்மீன் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரைட்டாக ஹீரோயின் கிட்ட வந்து, இங்கே பாரு நான் உங்ககிட்ட கடைசி தடவையாக கேட்குறான், ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னையும் நல்லா பார்த்துப்பேன், ஒன்னாவையும் நல்லா பார்த்துப்பேன், அவனை எப்படியா படிக்க வச்சு நல்லா போஸ்டிங் வாங்கி கொடுத்துருவேன், இதான் உனக்கு கரெக்டு. ஹீரோவை பற்றியோ இல்லை நீ ஹீரோவுக்காக உயிர் பிச்சை கேட்டதை பற்றியோ நான் ஃப்யூச்சரில் ஒரு நாள் கூட பேச மாட்டேன், சொல்லி கூட காட்ட மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இவ எதுவுமே பேசலாம், இதை அங்கேருந்து எழுந்து வந்துடுறா. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கா. ஹீரோ கிட்ட வந்து கேட்குறா, ஆமாம் நீ எதுக்கு என்கிட்ட ஹானஸ்டாக இல்லை, நம்ம 2 பேர் லவ் பண்ணோம், நிறைய பேசணும், நீ ஒரு நாளாவது என்கிட்ட உண்மையாக இருந்தியா, அதை மட்டும் சொல்லு, நீ என்னை லவ் பண்ணது உண்மையாக பொய்யா, மற்றபடி எனக்கு எதுவுமே கவலை இல்லை, நீ அந்த இடத்துல வேலை பார்த்தது எனக்கு கவலை இல்லை, உனக்கு அப்பா இருந்தாங்க அம்மா இருந்தாங்க அது எதுவுமே எனக்கு கவலை இல்லை, நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு, நீ என்னை லவ் பண்ணியா இல்லையா, அப்படி லவ் பண்ணனா நம்ம இப்போயே கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படி லவ் பண்ணலைன்னா நம்ம இதே எங்கேருந்து போயிடுவேங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் என்ன பண்ணுறான், திரும்பி பார்த்துட்டு, இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணதில்லை, யார்கிட்டையும் ப்ரப்போஸ் பண்ணதும் இல்லை, உங்ககிட்ட கூட நான் அந்த மாதிரி எதுவும் ப்ரப்போஸ்லாம் பண்ணலையே, நான் ஜஸ்ட் உங்ககிட்ட பேசினா நீ என்கிட்ட பேசினா அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறான். ஆனால் திரும்பி உட்காந்து அழுதுட்டு இருக்கான் செம்மையா. ஏன்னா இவனுக்கு தெரியும் ஹீரோயின் வந்து சங்மின் கூட இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே இவனோட லைஃப் எப்படி போகணும்னு இவனுக்கே தெரியாது, ஜிஜி மாதிரி இவ்வளோ ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதனால வந்து அவகிட்ட போய் சொல்லி அனுப்பி விட்டுறான். இந்த பக்கம் காவலாளிங்களை வச்சு அவங்க ஆன்ட்டி வந்து எப்படியோ ஹீரோவை வந்து அங்கே தப்பிக்க வச்சு இட்டுட்டு வர வச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு போயிடலாங்கிற மாதிரி கூப்பிடும்போது ஹீரோ வரமாட்டேங்கன்னு சொல்கிறான். டே வாடா வாடா நம்ம இங்கேருந்து போய் நிம்மதியாக இருக்கலாங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் போங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க, நான் வந்து உங்களை பார்ப்பேன், ஆனால் வந்து இப்போ நான் உங்க கூட இருந்தேன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, அதனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்கள் எங்கேயாவது ஒரு ஓரமாக இருந்து என்ன நானே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க போக மாட்டேன்னு சொன்னோன்னே அங்கேயே படுத்துட்டான். ப்ளீஸ் போங்கங்கிற மாதிரி காலையே வின்ட்டான். அதுக்கு மேலே அவங்க ஆன்ட்டிக்கு எதுனா சொல்கிறதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய பேரை கொண்டு இருப்பாங்க. இப்போ மிஞ்சி இருக்கிறது ஒரு 3-4 பேர் தான். அவங்கள மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே சாவை கூப்பிட்டுட்டு அவங்க ஆன்ட்டி அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் கல்யாணத்துக்கு ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போய் பல்லக்கில் ஏறுறா. பல்லக்கில் ஏறினவ திருப்பி பல்லக்கு திறந்து பார்த்தா வயசான ஒரு ஆளாக வந்து இறங்குறா. இப்போ அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்டலாம் இந்த குட்டி பொண்ணாக இருந்தாலா வந்து பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டா போல இருக்குது. அவள் சொல்லிட்டு இருக்கா, மேடம் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க, நீங்கள் அந்த பக்கம் போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஹீரோ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அவன் எப்படி இருக்கான்னு மட்டும் நீ போய் பார்த்துட்டு வாங்குற மாதிரி சொல்லும்போது அங்கேருந்து நம்ம நானா ஓடி வந்துட்டு இருக்கா. சிரிச்சுக்கிட்டே வரா. அம்மா நீ எங்கேருந்துமா வரேங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, நான் வந்து அந்த பெயிண்டரை தான் பார்த்துட்டு வரேன், அவர் வந்து என்னை வரைஞ்சி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படியா அவர் எப்படி இருக்காருங்கிற மாதிரி கேட்கும்போது, அவருக்கு என்ன அவர் வந்து ஹார்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காரு, சரி ஓகே நல்ல விஷயங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நானா கையில் இருந்த டிராயிங்கை வாங்கி இந்த அசிஸ்டண்ட் இருக்கால அவள் வந்து பார்க்குறா. பார்த்தவ இது பார்க்குறதுக்கு முன்ன மாதிரி இல்லையே, ஆனால் இந்த மூஞ்சை நான் எங்கேயோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்துருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எங்கே கொடுங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் வாங்கி பார்க்குறா. அப்போ அவளுக்கு வந்து பாஸ்டில் நடந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நாள் ஹீரோ வந்து நீ உட்கார நான் உன்னை வரைகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வரைய ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அப்போ இந்த குட்டி பொண்ணு இருக்கால அவள் தான், அவளும் சாவும் சேர்ந்து ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ 2 பேர் சேர்ந்து ஓடும்போது அப்படியே ஹீரோ கையில் இந்த ப்ரஷ்ஷை தட்டி விட்டுருப்பாங்க. அதனால அதில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கும். அதனால் ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, நான் அப்புறமா உன்னை வரைஞ்சி தரேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். இப்போ பார்த்தா அந்த
அந்த பெயிண்டிங் தான் வரைஞ்சிருக்கான். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அவன் வரைகிற பெயிண்டிங் எல்லாமே நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங் தான் போல இருக்குது. அதை பார்த்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்களுது தான் சொல்லிட்டு, பரவாயில்ல சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் ஆமாம் அழகாக தான் இருக்கும், நான் கொஞ்சம் அழகில்லைங்கிற மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நானாக பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ நானா சொல்கிறா, அவர் வந்து ஒரு வெளிநாட்டு வேர்டு கூட சொன்னாங்கங்க. ஏதோ போக்ராப்போ அப்படின்னு சொன்னார். அதுக்கு மீனிங் என்ன தெரியுமாவா? ஐ லவ் யூன்னு அர்த்தமாங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது. அப்போ இவளை பார்க்கும்போதெல்லாம் அந்த வார்த்தையை சொன்னதுக்கான அர்த்தம், இவன் வந்து அவளை லவ் பண்ணுறான் போல இருக்குது. அதனால தான் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு தடவையும் சொல்லியிருக்கான். ஆனால் சொன்னால் இவன் என்ன நினச்சிப்பாளோன்னு தெரியாமல் இவன் பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு தப்பான மீனிங் சொல்லியிருக்கான் போல இருக்குது. அதை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு தூரத்தில் இருக்க ஹீரோட வீட்டையே பாவமாக பார்க்குறாங்க. ஹீரோவும் மேலே இருந்து ஹீரோயின் நிற்கிறத பார்க்குறான். ஆனால் கரெக்டாலாம் தெரியல, ஜஸ்ட் வந்து யாரோ நிற்கிறாங்கன்னு மட்டும்தான் தெரியுது. 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவோட வீடு ஃபுல்லாக என்ன பெயிண்டிங் வரைஞ்சி வச்சுருக்கானா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒன்றா வாழற மாதிரி, இந்த மாதிரி இவங்க என்னெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் தான் பெயிண்டிங்காக வரைஞ்சி வச்சுருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் அப்படியே வந்து ஹீரோவை பார்த்த சந்தோஷத்துலேயே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து இந்த லவ்லாம் சேராது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோவும் எதுவும் பேசல, கல்யாணம் பண்ணிக்காமே அப்படியே வாழ்ந்துடுறான். ஏன்னா 2 பேருக்குமே தெரியும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியாது, அங்கே இருக்கிறவனுங்க வாழ விட மாட்டானுங்கன்னு தெரியும். அதனால தான் அமைதியாக ஹீரோயினும் வந்து சங்கமீனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவும் வந்து இங்கே தனியாகவே வாழ கற்றுக்கிட்டான். இருந்தாலும் அவன் பெயிண்டிங் மூலமாவது 2 பேரும் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் எப்படி ஹாப்பியாக இருப்பாங்களோ அதெல்லாம் பெயிண்டிங்காக வரைஞ்சி வச்சிருக்கான். அந்த பெயிண்டிங் கூடயே வாழ்ந்துட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு எண்டிங்கை கொடுத்து இந்த மூவியை முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கும் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நான் கிளம்புறேன். பை பாய்.